ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். மனித வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டா உணவு தான். ஓகே, நம்ம அது இதுன்னு எது வேணாலும் சொல்லலாம். முதல்ல அத்தியாவசியமான தேவை என்ன அப்படின்னு கேட்டா உணவு. உணவு, உடை, உறுப்பிடம், அத்தியாவசிய எசென்சியல் தேவைகள்னு சொல்லுவாங்கல்ல. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உணவு தான். உணவுக்காகத்தான், அதாவது ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் மனுஷன் இந்த ஓட்டம் ஓடுறான். உண்மையா இல்லையா? அதான் உண்மை. உணவு மேல உண்மையை சொல்ல போனா மனுஷனுக்கு ஆசை வந்து ரொம்ப அதிகம். ஓகே, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூவா புதுசு புதுசா உருவாக்குறது மனுஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வேற விஷயங்களும் உருவாக்குறான். ஆனா முக்கியமா நிறுத்தாம புதுசு புதுசா உருவாக்கி செஞ்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு கேட்டா உணவு தான். புதுசு புதுசா அனுபவிக்கிறது. உணவு மேல மனிதனுக்கு அவ்வளவு ஆசையும் கூட. ஓகே, ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்திருக்க இந்த கலோரி டெபிசியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எது முக்கியமானதோ, எது மனிதனுக்கு ரொம்ப எல்லா மனிதனும் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமோ அதன் மேல ஒரு பயத்தை உருவாக்கிருச்சுன்னு நான் பாக்குறேன். கலோரி டெபிசியட். ஓகே, கலோரி பார்த்து இதுல இந்த சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கான், இதுல இவ்வளவு கலோரி இருக்கு, இதுல இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுல இவ்வளவு இருக்கு, முட்டை இதுல இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிடணும், மீன் இதுல இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் சாப்பிடணும், இதுல சோறு இவ்வளவுதான் சாப்பிடணும். அப்படி பயமுறுத்தி இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஒரு வடை சாப்பிடுறதுக்கு பயப்படுறான், ஒரு சிக்கன் ஒரு பீஸ் சாப்பிடுறதுக்கு பயப்படுறான், சோறு ஒரு புடி அள்ளுறதுக்கு பயப்படுறான். ஓகே, டன். இந்த கலோரி டெபிசிட்ங்கிற விஷயம் சரியானதான்னு கேட்டா சரியானது. என்னடா டக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா சரியானது. பட் யாருக்கு அப்படின்னு பார்க்கணும். எள்ளு என்னைக்கு காயுது, எலி புழுக்க ஏன் காயுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுல இருக்குது. நான் அப்படிதான் பாக்குறேன். என்னன்னா, இந்த கலோரி டெபிசியட் பார்த்து உணவை அளந்து சாப்பிடுறது யாரு அப்படின்னா, உடலினுடைய தசைகளை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா வளர்த்து அதனுடைய ஹார்ட்னஸ், அதனுடைய ஷைனிங்னஸ், அதனுடைய ஷார்ப்னஸ் இது எல்லாத்தையும் உருவாக்குற பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்றவங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு அளந்து சாப்பிடணுமான்னா அளந்து தான் சாப்பிடணும். கலோரி டெபிசிட் பார்த்து தான் சாப்பிடணுமான்னா கலோரி டெபிசிட் பார்த்து தான் சாப்பிடணும். அப்பந்தான் அந்த ஷேப் கொண்டு வர முடியும், அப்பந்தான் அந்த ஷைனிங் கொண்டு வர முடியும், அப்பந்தான் அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வர முடியும், அப்பந்தான் அந்த ஹார்ட்னஸ் கொண்டு வர முடியும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை விட முக்கியமான ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணும். கலோரி டெபிசிட் பார்த்து சாப்பிடுற அவங்களுக்கு அது பர்ஃபெக்டா சூட் ஆகிறது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ற ஹார்மோனல் மெடிசின்ஸ். நம்ம உடம்புல சுரக்கிற 50 எம்ஜி மெடிசின் வந்து 50 எம்ஜி டெஸ்டோஸ்டரான் வந்து ஒரே ஒரு வேலைக்கு அந்த ஒரு 50 எம்ஜி மட்டும் எல்லா வேலையும் செய்யும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. வாரத்துக்கு 5000 எம்ஜி கொடுப்பாங்க, 1000 எம்ஜி கொடுப்பாங்க, 2000 ஒவ்வொருத்தருடைய சைக்கிள் மெத்தட். கொடுக்குற அந்த டோசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஷார்ப்பா அவங்க கொடுக்குற ஒவ்வொரு உணவினுடைய இதையும் ஷார்ப்பா எடுத்து அவங்க மசிலுக்கு கொண்டு போகும், அவங்க உடம்புக்கு கொண்டு போகும், எலும்புக்கு கொண்டு போகும். அதனால அவங்க ஒவ்வொன்றையும் கரெக்டா அளந்து சாப்பிடணும். கொஞ்சம் அதிகமா கொடுத்தா கூட அதையும் அது எடுத்துக்கும். அப்ப அவங்க நினைக்கிற அந்த ஷேப் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இது இந்த கலோரி டெபிசிட்ங்கிற விஷயம் வந்தது யாருக்கு? பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ்க்கு. மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்குதோ அவங்க அதுல கலோரி பார்த்து சாப்பிடுவாங்களான்னு சொல்ல கேட்டா, அந்த சுமோ ஸ்லாமர் இது பண்ணுவாங்கல்ல, அவங்க கேலோரி பார்த்து சாப்பிடுவாங்க. இவ்வளவு கேலோரி சாப்பிட்டாதான் இவ்வளவு பல்க் ஆக முடியும். இப்போ எல்லாத்துலயுமே இருக்குது. எதுல இருக்குது? ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது. அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு இந்த கலோரி டெபிசிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெனரல் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் எப்பவுமே அதை தான் வந்து உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கிற இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல உருவாக்கிட்டு இருக்கிற புது புது விஷயங்களால மக்கள்கிட்ட உருவாகிற பயமும் இதுவும் வந்து இந்த ஃபீல்டை சீரழிக்காது. ஃபீல்டு வளர்ந்துகிட்டே போகும். புதுசு புதுசா பயத்தை உருவாக்க ஃபீல்டு வளரதான் செய்யும். ஆனா மக்கள்கிட்ட வந்து பயம் அதிகமாயிரும். அந்த பயமே அவனை வந்து எந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ விடாம ஆகிரும். ஆனா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நல்ல சாப்பிடுறதுக்கு தான் ஃபிட்னஸ். ஃபிட்னஸ்ங்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெனரல் லைஃப்ல ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுல கேலரி டெபிசிட் பார்க்க வேண்டாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்ன செய்யணும்? நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கேற்ப நம்ம வேலை செய்யணும். நம்ம உடம்பு சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும்.
சாப்பிடாம தவம் கிடந்து ஸ்ட்ரக்சர் ஆக்குறது ஃபிட்னஸ் இல்ல. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டு போறதுக்கு, ஆரோக்கியமா கொண்டு போறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் தான் ஃபிட்னஸ். அப்ப ஃபிட்னஸ்ங்கிற விஷயத்துல என்ன பண்ணலாம்? இப்ப நீ இவ்வளவு விஷயங்கள் சாப்பிடுறியா? நல்லா சாப்பிடு. இதுக்கு அப்ப நீ என்ன பண்ணணும்? வேலை செய்யணும், விளையாடணும். அப்போ இந்த ஃபிட்னஸ் என்ன ஆகுது பாரு. நான் நினைச்ச ஆகாரங்களை என்னால சாப்பிட முடியும். என் உடம்பையும் நான் நல்லா இயக்குறேன். மறுபடியும் நான் நினைச்ச ஆகாரங்களை சாப்பிட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் கூட இருக்காரு. கோச் மதிங்கிற ஒரு சகோதரர். நல்ல அவருடைய இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா சாப்பிடுவாப்ல. ஆனா உடம்பு இன்னும் என்னை விட வயதுல மூத்தவர். ஆனா இன்னும் என்னை விட யங்கா இருக்கிறாரு. என்ன காரணம்னா அவர் போடுற வேலை, அப்புறம் பண்ற விளையாட்டு. அது மூலமா அவருடைய உடம்பு ஃபிட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் உடம்ப விளையாட்டுக்காகவும், உடற்பயிற்சிக்காகவும், உன் உடல் இயக்கத்துக்காகவும் செலவு பண்ணிட்டு, நீ ஆசைப்பட்டது சாப்பிடலாம். அதுதான் ஃபிட்னஸ். அதுக்கு தான் ஃபிட்னஸ் தேவையானது. நீங்க ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்த உடனே பாடி பில்டிங், மசில்ஸ், ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகாதீங்க. போனீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்குடா போனோங்கிறது மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே. ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ். நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ண போறது இல்ல. அப்ப எதுக்கு இத பண்றோம் அப்படின்னே தெரியாது. ஜெனரல் லைஃப நல்லா ஹாப்பியா வாழ நினைங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு போறவங்கலாம் நம்ம அந்த கணக்குல எடுக்க வேண்டாம். அவங்க கலோரி டெபிசிட் பார்த்துட்டு, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு, அது அவங்களுடைய ஃபீல்டுக்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. நில்லுங்க. பேசிக்கிட்டே சாப்பிட மறந்தேன். சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஆனா நமக்கு அது தேவையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு ஜிம்முக்கு வர பிகினர்ஸ் முதற்கொண்டு இந்த விஷயத்தை தான் பார்க்க. கேலோரி டெபிசிட், அதாவது வெயிட் கம்மி பண்ணணும், நான் கேலோரி டெபிசிட் பார்க்க. நல்லா விளையாடுறா, டெய்லி நல்லா ஓடுறா, அதையும் மீறி எனக்கு இல்ல ஏதோ ஒரு குறைவா இருக்கு அப்படின்னா, நீ ரெஸ்ட்ல இருக்குல்ல ஒரு டைம், அந்த ரெஸ்ட்ல இருக்க டைமும் உன்னுடைய ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணு. அவ்வளவுதான். இதான் விஷயம். நீ இப்ப ரெஸ்ட்லயே தான் இருக்க போற அப்படின்னா அன்னைக்கு உன் சாப்பாடு கம்மியா இருக்கு. இன்னைக்கு நிறைய வேலை செய்யற அப்படின்னா உன் சாப்பாடு அதிகமா இருக்கு. நினைச்சதை சாப்பிடு. நான் தூங்க போறேன் அப்படின்னா கண்ட மணிக்கு சாப்பிடாது, கம்மியா சாப்பிடு. தூங்க போறதுக்கு ரொம்ப ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா சாப்பிடு. இதுதான் இதுதான் ஃபிட்னஸ். அதை விட்டுட்டு இந்த கேலரி டெபிசிட், இந்த பிகினர்ஸ் என் ஜிம்முக்கு ஒரு பிகினர் கேட்ட கேள்வியால தோணுன விஷயம் தான் எனக்கு இது. ஓகேவா? மாஸ்டர், நான் கேலரி டெபிசிட் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு வர வர உடம்பு வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. அட பாவிகளா பாவிகளா, எல்லாரும் இப்படிதான் வீக் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. நாம நல்லா சாப்பிடறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட உணவு தான். ஏன் வடை சாப்பிடவே கூடாதா? சாப்பிடலாம். வடை மட்டுமே சாப்பிடக்கூடாது. வடை ஆசைப்பட்டா சாப்பிடணும்னா சாப்பிடலாம். சோறு ரொம்ப முக்கியம் எனர்ஜிக்கு. கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கொடுக்க மாட்டான். வெயிட் கம்மி பண்ணணும், கலோரி அதிகமா இருக்குது, நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன். நீ உனக்கு உடம்பு ஒண்ணு கேக்குது, உன் உடம்பு பசிக்க கேக்குது அப்படின்னா நீ கொடுக்கல அப்படின்னா அது உனக்கு ஹெல்த் ஆனதான்னு கேட்டா கிடையாது. நாம நம்ம உடம்பு கேட்கறத கொடுக்கணும். சயின்ஸ்ல கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ திடீர்னு கேரட்டே சாப்பிடாதவன் திடீர்னு கேரட்டை அதிகமா சாப்பிடுவான். என்ன காரணம்னா அந்த கேரட்டினுடைய சத்து அவனுக்கு கம்மியாயிருக்கு. அதனால அவனுக்கு கேரட்டை பார்த்தா ஆசை வருது, சாப்பிடுறான். இதேதான் உடம்பு நமக்கு என்ன வேணுதோ அதை கேட்டுக்கும். அதுக்கேற்ப கொடுக்கணும், அதுக்கேற்ப வேலை செய்யணும், செலவு பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? அதுக்கு பிறகு சகோதரர்கள் 2-3 பேர் கேட்டுறாங்க என்ன அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணி ஒரு உணவு பட்டியலை ஃபாலோ பண்றீங்க, திடீர்னு வேற ஒரு உணவு பட்டியலை ஃபாலோ பண்றீங்க. நான் பாடி பில்டிங் ஃபீல்டுல இருந்து வெளியே ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிற கோலை பர்ஃபெக்டா பண்ணி அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். நினைச்சதை செய்வேன், நினைச்சதை சாப்பிடுவேன், நல்ல வேலை செய்வேன். என் உடல் ஏற்கனவே நான் உருவாக்கி வச்சிருந்த மசில்ஸ்னால அது ஃபிட்டாகவும் இருக்குது. என்னால ஒரு அத்லட் செய்ய முடிகிற வேலைகளை செய்ய முடியுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபிளெக்சிபிளா வைக்க முடியுது, ஆரோக்கியமா இருக்க முடியுது, ஹாப்பியா இருக்க முடியுது முக்கியமா. ஓகே. நினைச்ச மாதிரி சாப்பிடவும் முடியுது. நான் அப்பப்ப என்னுடைய ஃபுட் மெத்தட மாத்திப்பேன். இப்போ எனக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு மாத்திப்பேன். நீங்க இதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க. நான் சாப்பிடுற ஹெல்த்தி உணவுகளை உங்களுக்கு காட்டுறேன். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து மாத்தி மாத்தி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இததான் இப்படியே நான் போயிட்டு இருக்கணும்னா ஒரே மாதிரி தான் சாப்பிட்டு அப்படியே தான் போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது எதுக்கு? அதுக்கா இவ்வளவு உணவுகளை படைச்சிருக்கோம்? ஃபிட்னஸ்ங்கிறது அதுக்கா கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தான உணவுகளை சாப்பிடணும். ஆசைப்பட்ட உணவுகளை அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். நல்ல வேலை செய்யணும். உடல் எப்பவுமே இயக்கத்துல இருக்க பார்த்துக்கணும். ரெஸ்ட்ல இருக்க நேரம் என்ன செய்யக்கூடாது? அதிக உணவு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னா ஃபுல் சிக்கன் பெரட்டு, ரசம், சிக்கன் பொரிச்சது, இது சிக்கன் கிரேவி, இது மீன், இது முட்டை.
பெருசா தொப்பை போட்டுருச்சு அப்படிங்கிறவங்க கலோரி டெபிசிட் பார்த்து சாப்பிட்டு இருந்தா செட் ஆகாது. அவங்களுக்கும் அதே ட்ரைனிங் தான். உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. பசிக்கு உணவு கொடு. எக்ஸ்ட்ரா ஆசைக்கு உணவு கொடுக்காத. ஓகே, பசிக்கு உணவு கொடு. தொப்பை கிடக்கிறவங்களுக்கு பசிக்கு உணவு கொடுத்துதான் ஆகணும். பசிக்கு உணவு கொடு. தொப்பைக்கு இந்த ஆசைக்கு உணவு கொடுக்காத. ஒண்ணு. அது போக சோம்பல் படாம உன் தொப்பையை பார்த்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணு. 1/2 மணி நேரம் ஓடுங்கன்னு சொல்லியா, 1/2 மணி நேரம் ஓட கஷ்டமா இருக்கா, 1 மணி நேரம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணு. உள்ள இன்னர் இதை வந்து யூஸ் பண்ணு. அதுதான் உனக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குமே தவிர, நான் கலோரி டெபிசிட்டா இருக்கேன், நான் இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கேன், சாப்பிடாம கிடக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன்னா மறுபடியும் சாப்பிடும்போது ஏறதான் போகுது. இங்க முக்காவாசி இல்லை, 100% பேருக்கு அப்படிதான் ஆகுது. என்ன பண்றான், வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு, தொப்பையை குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடை கம்மி பண்ணிடுறான், சாப்பிடாம கிடக்குறான். அப்புறம் ரெண்டாவது எல்லாம் குறைஞ்சிருது. அப்பா வெயிட் லாஸ் பண்ணி மறுபடியும் சாப்பிடுவோம் புஷ்குன்னு ஏறிடுது. இதுக்கு நீ என்ன பண்ணணும், பசிக்கு உணவு கொடுத்து நல்ல ஒர்க் அவுட், நல்ல விளையாட்டு மூலம் உடம்ப ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த அப்படின்னா அது கண்டினியூ ஆகும். ஏன்னா நீ முதலையும் பசிக்கு தான் சாப்பிட்டு இருக்க, இப்பவும் பசிக்கு தான் சாப்பிட போற. பசியை அவாய்ட் பண்ணி, பசியை கண்ட்ரோல் பண்ணி நீ சாப்பிடல. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போ கலோரி டெபிசிட்டுக்கு நான் சப்போர்ட் இல்லை. கலோரி டெபிசிட் பாடி பில்டர்ஸுக்கு, ஸ்போர்ட்ஸ் மேன்ஸுக்கு கரெக்டா இருக்கும். ஜென்ரல் லைஃப் ஃபிட்னஸுக்கு அது தேவையில்லை. மகிழ்ச்சியா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஓடுங்க, ஆடுங்க, சாடுங்க. ஓகே, சொல்றது. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இது வெஜ் மயோனைஸ் எங்க அக்கா பண்ணி தர்றது. வெஜ் மயோனைஸ்னா முட்டை கிடையாது, செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்த வீடியோல அது எப்படி பண்றாங்கன்னு காட்டுறேன். ஓகே, அதிகாலை 5:30 நீங்க ஷூட்டு போனோம். ஃபுல் ஒர்க் அவுட், ரன்னிங், அது இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு கிளிப்பு. காலையில உணவை கம்மி பண்ணிட்டு இவ்வளவு நேரம் இருந்திருக்கேன். ஒரு 1-2 மணி ஆகுது. இப்பதான் ஃபுட்டு லோட் பண்றேன். ஏன்னா அப்போ பசிக்கல. நான் ஒரு ஷேக் மட்டும் கொடுத்தேன். என்ன ஷேக், இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஷேக் மட்டும் கொடுத்தேன். எனக்கு தெரியும் மதியம் நல்ல ஒரு சாப்பாடு இருக்குன்னு. அதுக்கப்ப இப்ப நல்லா கட்டுன்னு கட்டுறேன். ஏன்னா இப்ப நிறைய சகோதரர்கள் வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிப்பீங்க. வருஷம் ஆரம்பிச்சாச்சு, ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சோன்னா எல்லாரும் கிளம்புவீங்க. எடுத்த உடனே யூடியூப், நெட்ல எல்லாம் வர்றது கேலோரி டெபிசியட், வடைகளை எத்தனை கலோரி, அந்த அளவு முடிஞ்சு பா. இது என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல ஜிம்முக்கு ஜாயின் பண்ணுவான், 2-3 நாள் இந்த வடை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான். 5வது நாள் என்ன பண்ணுவான், மறுபடியும் வடை திம்மானா, தின்ன உடனே அவனுக்கே ஒரு குட்டிவான ஐயோ கலோரி டெபிசிட் மிஸ் ஆகி போச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப இனி ஜிம்முக்கு போய் என்னதுக்கு பா, நல்லா தின்னுட்டு சும்மா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இதே இது ஃபிட்னஸ்ங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன், நினைச்சதை சாப்பிடுவேன், ஆசைப்படும் போது சாப்பிடுவேன், ஆடுவேன், ஓடுவேன், சாடுவேன், நல்ல விளையாடுவேன், உடம்பு ஃபிட் ஆயிட்டு ஜாலியா இருப்பேன். அவன் அதையும் விட மாட்டான், வாழ்க்கையும் ஹாப்பியா போயிட்டு இருக்கும். இது அந்த கலோரி டெபிசிட் பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லயே இதையும் விட்டுருவான், அதையும் விட்டுருவான். நிறைய சகோதரர்கள் ஃபிட்னஸ் பத்தி நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க, சூப்பர் தான். ஆனா இது என்னுடைய கருத்து, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஆஹா, அருமை அருமை, ஆசம் அருமை. ஓகே, பை பாய். நான் உங்கள் ராஜா பேரம்.